அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 அரைகள் மணி வரை நடைபெறும் இணையவரை இணையப்பயிற்சி நற்புலரி. 96 மற்றும் டோட்டல் கிளப் ஆஃப் நாப் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாட விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே தங்கள் கருத்துக்களை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் நன்றி நன்றி சார். நாம் அறிமுகப்படுத்தும் நபர், இவர் PhD முடித்துள்ளார். இவர் சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் முடித்துள்ளார். டெக்னிக் ஃபார்மிங் சொல்யூஷன் அண்ட் PhD and Malaysia. Research assistants, University Technology, Malaysia. Assistant Professor, Satyabama Institute of Science and Technology, Chennai. Engineer of Lecturer, JPR Engineering College, Chennai. மற்றும் மோட்டிவேஷன் ட்ரெயினர் ஆவார். இவர் வேறு யாரும் இல்லை. இப்போது நம்மோடு இந்த அதிகாலை பொழுதில் பயிற்சி அளிக்க வந்திருக்கும் டாக்டர் ஆட்லின் ஸ்னேகா அவர்களை இத்தலத்தில் பயிற்சி அளிக்க வருக வருக என்று வரவேற்று அவரிடம் தளத்தை ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம் மேடம். உங்களோட பயிற்சியை தொடங்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் சுமதி மேம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நற்புலரி வழியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதுமாக லைஃப் இஸ் அ கேம் என்ற தலைப்பில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விளையாட்டோட ஒப்பிட்டு அந்த விளையாட்டின் மூலமாக என்ன நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு பயிற்சியாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை அனைவருக்குமாக பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த தளத்தினை இவ்வளவு அழகாக வழிநடத்தி வருகின்ற எல்லா ஆர்கனைசர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். Because whenever I have started attending this Narpulari, I have never seen that it have never stopped for even one day. அதாவது எந்த ஒரு நாளும் இது ஸ்டாப் ஆகாம அப்படியே தொடர்ந்து நடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுலயும் என்னுடைய ஒரு பங்களிப்பு, என்னுடைய குட்டி ஒரு பங்களிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இன்னும் அது எனக்கும் பெருமையாக தான் இருக்கு. இந்த நற்புலரி இன்னும் மேல்மேலுமாக வளர வேண்டும், அதிகமான நபர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. மோர் தென் 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டெஃபினெட்லி இன்னும் வர போகின்ற நாட்களில் 1000 பேருக்கு மேலாக இந்த நற்புலரியில் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். இப்போ நம்ம இந்த லைஃப் இஸ் அ கேம் அந்த தலைப்புக்குள்ள போலாம். நான் இந்த தலைப்பை இந்த தலைப்போட கருத்துக்களை எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்றதுக்காக நான் சூஸ் பண்ண விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால். லைஃப் அப்படின்னு இருக்கும் போது கடவுள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான லைஃபை தான் கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லங்க கடவுள் பாரபட்சம் பாக்குறாரு, என்னோட லைஃப் இப்படி இருக்கு, அவனோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, அவன் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேங்கிறான், ஆனா அவனுக்கு எல்லாமே நடக்குது, நான் எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறேன், நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன், அப்படி இருந்தாலும் என் லைஃப் என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையோட யதார்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் உலகத்துல ஒரு உயிரை கொடுக்கிறாரு அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான சேமான விஷயங்களை தான் கொடுத்து அனுப்புறாரு. அதாவது எல்லாருக்குமே கண்ணு மூக்கு காது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா
பொதுவா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும், அது வந்து இந்தியால இருக்கிறவனா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்ல இருக்கவனா இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருக்கவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்தான் அப்படின்னா அவனுக்கு பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. பிறப்பு இல்லாத மனிதன் அப்படின்னு யாருமே கிடையாது. அதே மனிதனுக்கு இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஒரு கால அளவையும் கொடுத்திருக்கான். இந்த கால அளவு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஆனா இந்த 3 இல்லாத ஒரு மனுஷனே இருக்க மாட்டாங்க. பிறப்பு, இறப்பு, காலம். இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தை நாம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்றோம், எப்படி பயன்படுத்தி நாம நம்முடைய வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்கின்றோம் அப்படிங்கிறதுலதான் அந்த வாழ்க்கையோட ஒரு அர்த்தமே இருக்கு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மள பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான நினைவுகளை நம்ம இந்த உலகுக்கு கொடுக்கின்றோம், அதுதான் நம்மளை பத்தி. அந்த நினைவுகள், அந்த ஆக்ஷன்ஸ், அதுதான் நம்மளை பத்தி காலம் முழுக்க நம்மளை பத்தி பேச போகுது. சிலவங்க பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சிலவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சிலவங்க இறந்திருப்பாங்க. ஆனாலும் நாம அவங்கள பத்தி பேசாத நாளே இருக்காது. ஏன்னா அவங்க நமக்கு விட்டு சென்ற நினைவுகள் அப்படியானதாக இருக்கும். நம்மளால எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆசை தீராத அளவுக்கு அவங்க வந்து நிறைய நினைவுகளை விட்டு சென்றிருப்பாங்க. அதுதான். சோ இந்த பிறப்பு, இறப்பு, காலம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும்போது, எப்படி சிலவங்க பணக்காரங்களா இருக்காங்க, எப்படி சிலவங்க பா அஹ் அடித்தட்டு மக்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அந்த காலகட்டத்தை, கால அளவை, வரக்கூடிய சேலஞ்சஸ எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். இப்ப ஒரு ஃபுட்பால் கேம்னே எடுத்துப்போமே. இப்ப ஃபுட்பால் கேம்னு எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து 2 அணி இருப்பாங்க. ஒவ்வொரு அணியிலையும் 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ், அந்த ஃபுட்பால் கிரவுண்டு தான் நம்மளோட வாழ்க்கை, உலகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்க வாழக்கூடிய இடம். அதுல வந்து ஒரு அணி உங்களோட அணி, அதாவது நீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு அணியில உங்களோட எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஒரு பந்து இருக்கு. ஆனா அந்த பந்துக்கு வந்து சில கண்டிஷன் இருக்கு. பந்தை வந்து நீங்க அடிக்கிறதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. கைய வச்சு நீங்க வந்து பந்தை அடிக்க கூடாது. அதே மாதிரி ஆர்ம்ஸை யூஸ் பண்ணி உங்களோட பந்தை நீங்க வந்து உந்தக்கூடாது. அந்த பந்துக்குள்ளேயும் காற்று அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த காற்றுள்ள அந்த பந்து நீங்க எவ்வளவு வேகமா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா வந்து அது போய் வந்து உங்களுக்கு ஒரு கோல் வந்து போடும். அதுல வந்து ஒரு கோல் போஸ்ட்னு இருக்கும் ஃபுட்பால் கேம்ல. உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட்பாலை நீங்க வந்து அந்த கோல் போஸ்ட்ல போடணும். அதுதான் உங்களோட டார்கெட். இப்ப இந்த 2 அணிலையும் யார் அதிகமான கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்ப நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு அணி உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னொரு அணியில பாத்தீங்கன்னா உங்களோட எனிமீஸ் தான் இருக்காங்க அப்படின்னு அசீவ் பண்ணிக்கோங்கன்னு முதல்லயே சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பந்து இருக்கு. சோ இந்த பந்து தான் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பல சேலஞ்சஸ் எல்லாமே. சோ இந்த சேலஞ்சஸ் எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு நீங்க வந்து எப்படி வந்து அந்த பந்தை, இந்த எதிரணி எல்லார்கிட்ட இருந்தும் அந்த பந்தை நீங்க காப்பாத்தி உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு கோல் போடுறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களோட வாழ்க்கையோட எல்லா சுவாரஸ்யங்களும், நீங்க வாழ்க்கையில என்ன அச்சீவ் பண்றீங்க எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கு. இது சொல்லும் போது ஒரு எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனா யதார்த்தத்துல இத வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. இப்ப கால்பந்து போட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த 2 அணி இருப்பாங்க. அந்த 2 அணியுமே வந்து என்னன்னா, 2 அணியோட கோல் வந்து ஒண்ணுதான். என்னன்னா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும். என்ன டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் போடணும். அந்த கோல் போடுறதுக்காக ஒவ்வொரு அணியும், ஒவ்வொரு அணியில இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து அதுல வந்து முழு முயற்சியோட தங்களோட மூளை, உடல் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அதுக்கு அர்ப்பணிச்சு கோல் போடுறதுக்கு தயாராவாங்க. இந்த கோல் போடும்போது காலால இருந்துச்சுதான் பந்தை வந்து உந்தி அந்த கோல் போஸ்டுக்குள்ள போடுவாங்க. அப்படி போடும்போது அதிகமான கோல் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு டீமுக்குமே ஆசை இருக்கும். அந்த டீமுக்கு ஆசை இருக்கும்போது அந்த ஒவ்வொரு டீம்லயும் ஒரு டீம் லீடர் இருப்பாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து கோல் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்படியாக இந்த கேம் வந்து இருக்கும்.
இப்போ நம்மளோட சேலஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பலவிதமான சேலஞ்சஸ் வரும். நம்ம நினைச்சே பாத்துக்க முடியாது. எனக்கு வாழ்க்கையில வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்காது. உங்க வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்திருக்காது. ஆனா வந்து சேலஞ்ச் தான். ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து நம்ம சக்திக்கு மீறி சில சமயம் நம்மளோட சக்திக்குள்ள அப்படின்னு வந்து நம்ம வந்து சேலஞ்சஸ பார்ப்போம். அததான் சொல்லுவாங்க. பிரச்சனையே இல்லாத மனுஷனும் இருக்க மாட்டாங்க. பிரச்சனையே வராத மனுஷன் அப்படின்னு ஒருத்தனை நம்ம அடையாளம் காண்றதும் ரொம்ப அரிது. பிரச்சனையே இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதத்துல உண்மைதான். சிலவங்கள நம்ம பார்க்கும்போது பிரச்சனையே இல்லாத மனுஷன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாரு. எப்ப பாரு இவனுக்கு பிரச்சனையே ஒண்ணு வராதா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு நம்மள விட அதிகமான பிரச்சனை இருக்கும். ஆனா அத வந்து அவரு ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுல இந்த பிரச்சனை ஜுஜுபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அத விடையும் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்பாரு. அதனால அவருக்கு அந்த பிரச்சனை வந்து ஈஸியா வந்து இருந்திருக்கும். இப்போ இந்த கால்பந்து விளையாட்டுல எப்படி வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த கால்பந்து விளையாட்டுல வந்து ஒரு லீடர்ட்ட நம்ம போய் நம்ம கருத்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து கூடி வந்து நம்ம அந்த பிரச்சனைய வந்து அந்த பந்தான பிரச்சனையை வந்து தூக்கி வந்து அந்த கோல் கோட்டுக்குள்ள போடுற மாதிரி நமக்கு பிரச்சனை வரும்போது நம்மள சுத்தி இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதுல நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மாமா கிட்ட கேட்போம் இல்ல ஒரு அப்பா கிட்ட கேட்போம் அம்மா அந்த மாதிரி உறவுகள் நம்மள பொதிஞ்சு இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியும். ஆனா எல்லா நேரத்திலயும் நமக்கு இந்த மாதிரி சொந்தக்காரங்க இல்ல நமக்கு பிடிச்சவங்க நம்மளோட நட்பு வட்டங்கள் அதெல்லாம் வந்து இருக்கிறது இல்ல. அப்போ வந்து நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சவால்களையும் நாம வந்து என்னோடது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நாம வந்து அதை சால்வ் பண்ணி ஆகணும். அதுதான் இப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து இண்டிபெண்டா தனியா இருந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கூட்டத்தோட நம்ம இருக்கோம் இவங்க இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அது வந்து ஒரு தொழில்ல இல்ல எதுலயாவது வந்து நமக்கு சொந்தங்கள் உறவுகள் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வச்சு நம்ம வந்து நம்மளோட சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளையே நாம வந்து என்னன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆக்கி இந்த அனுபவங்கள் நம்மளோட இப்ப ஃபுட்பால் மேட்ச்ல இருந்து கிடைச்ச அனுபவங்கள் மாதிரி உங்களோட உறவுகள் உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரியான எல்லார்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மனிதனும் உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு மனுஷனை எந்த விஷயத்த வேணாலும் படிச்சிடலாம்ப்பா. ஆனா என் பொண்டாட்டியை இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் ஆனா என் பொண்டாட்டியை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க. அது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது உங்க ஒய்ஃப் அப்படின்னா அவங்க ஒரு தனி யூனிவர்சிட்டி. அவங்கள படிச்சுக்கிறதுக்கே நீங்க வந்து தனியா வந்து நிறைய முயற்சி எடுக்கணும். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதுல கத்துக்கிறீங்களோ அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து என்னன்னா அழகா வந்து இருக்கும். அது வந்து உங்களால ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப எளிது. ஈஸியா வந்து உங்களால அந்த திருமண வாழ்க்கையில வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு உங்க உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து என் புருஷன் தான்ப்பா சூப்பர்ப்பா அவர் அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாராட்ட வந்து நீங்க வந்து பெறலாம். எப்போன்னா மனைவி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியா நீங்க வந்து படிக்கும் போது அதே மாதிரிதான் ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கின்ற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு சமம். நம்ம எவ்வளவு படிச்சாலும் புரியாத ஒரு இதுவா இருக்கும். திருப்பி நீங்க அவங்கள படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில நேரத்துல அவங்கள படிக்க உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் அவங்கள நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மனிதனுக்குள்ள அவ்வளவு வந்து டேலண்ட் இருக்கு. எதுவுமே இல்லாத மனிதன் அப்படின்னு கடவுள் யாரையுமே படைக்கவே இல்லை. எல்லாருக்குள்ளயும் அவ்வளவுக்கான நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் அவங்க கிட்ட புதைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளவுக்கு அபரிவிதமான டேலண்ட்ஸ் வந்து ஹிடன் டேலண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாம முதல்ல நம்பணும். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ஐயோ எனக்கு மட்டும்தான் ஏன் சாமி இந்த பிரச்சனையை கொடுத்த அப்படின்னு வந்து கேக்குறத விட்டுட்டு எனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கியா அப்ப அது எனக்கு இன்னைக்கான சவால்.
ஏன்னா நம்ம இப்ப டெய்லியுமே பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைன்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை இருக்கா? ஒரு சேலஞ்ச் இருக்கா? சந்தோஷப்படுங்க. கடவுளே இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்திருக்க சேலஞ்ச், அதாவது சவால் இதுதானா? இந்த சவாலை நான் எப்படி முறியடிக்கிறேன் பாருங்க. நான் அந்த எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிறத நீங்க உடனே வந்து யோசிக்கணும். ஓகே, எனக்கு இன்னைக்கு கடவுள் கொடுத்த சவால் இது. இந்த சவாலை நான் எவ்வளவு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம எவ்வளவு கூலா வந்து அதை ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறத ஒரு பிளான் மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி ஒரு ஃபுட்பால் கேம்ல டார்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கோல் போடுறது. ஆனா அந்த கோலை எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளானிங் தேவை. அதே மாதிரி உங்க முன்னாடி ஒரு சவால் இருக்கு அப்படின்னா அந்த சவாலை வந்து நீங்க எதிர்கொள்றதுக்கு முதல்ல வந்து தயாராக இருக்கணும். தயாரா இருங்க. சில நேரத்துல யாரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்க லைஃப் வந்து இப்படி ஈஸியா இருக்கே, இது வந்து ஈஸியா இருக்கு, இவங்களுக்கு வந்து ஈஸியா இல்லையே அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கான வழியே இல்லை. அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். பிக்காசோ வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து அவரோட பெயிண்டிங்ஸ வந்து செல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவரோட பெயிண்டிங் வித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வர்றாங்க. அந்த லேடி வந்து என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பெயிண்டிங் வேணும். எனக்கு இந்த மாதிரியான பெயிண்டிங் வேணும்னு அந்த பெயிண்டிங்கோட ரிக்குவயர்மெண்ட்ஸ வந்து பிக்காசோ கிட்ட சொல்றாங்க. அத அவரு கேட்ட உடனே, ஓகே, வரைஞ்சிடலாம், அது பிரச்சனை இல்ல. அதோட சேர்ந்து ஒரு நிபந்தனையும் அவங்க வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எவ்வளவு ஃபாஸ்டா வந்து இந்த படத்தை உங்களால வரைஞ்சு தர முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா எனக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. உடனே பிக்காசோ வந்து சொல்றாரு, ஓகே, 5 மினிட்ஸ்ல நான் வரைஞ்சிடுறேன் அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. 5 நிமிஷத்துலயா? அவங்க சொல்றாங்க 5 நிமிஷம். ஓகே, ஃபைன், எனக்கு வந்து என்னோட டைம் டியூரேஷனுக்குள்ள நீங்க வரைஞ்சு தரீங்க. ஓகே, ஃபைன், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவரு வரைய ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேர்த்தியாவும் அழகாவும் அந்த பெயிண்டிங் வருது. அத பார்த்ததும் அந்த லேடிக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் அவங்க என்ன நினைச்சிருந்தாங்களோ அதையே தான் பிக்காசோ வந்து அங்க வரைஞ்சு கொடுத்திருந்தாரு. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அத பார்த்த உடனே அந்த லேடி வந்து கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பெயிண்டிங். நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது அப்படியே தத்ரூபமா இதுல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த பெயிண்டிங்கான விலை என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. விலைய கேட்ட உடனே பிக்காசோ சற்றும் யோசிக்காம 1 மில்லியன் பிராங்க் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க. என்னடா இது, 5 நிமிஷம் நீ வரைஞ்ச அந்த ஓவியத்துக்கு 1 மில்லியன் பிராங்கா? இது எப்படி நான் வந்து உனக்கு தர முடியும்? இது அநியாயம். என்னால வந்து இந்த பணத்தை வந்து தர முடியாது. 5 நிமிஷம் நீ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இதுக்கு எப்படி நான் வந்து தர முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு பிக்காசோ சொல்றாரு, நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிச்சா? அது நேர்த்தியா இருக்கா? இதுல ஏதாவது பிழை சொல்ல முடியுமா? இல்ல. அப்போ எனக்கான கூலிய குடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவும் வந்து அந்த லேடிக்கு வந்து ஆறவே இல்ல. இல்லடா, நான் என்னால தர முடியாது. எப்படி வந்து நான் இத தர முடியும்? ரொம்ப அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு. அப்போ பிக்காசோ சொல்றாரு, நான் இந்த ஓவியத்தை 5 நிமிஷத்துல வரைஞ்சு முடிக்கிறதுக்கு என்னோட 40 வருஷ பிராக்டிஸ் உழைப்ப வந்து நான் அதுல போட்டிருக்கேன். அப்படி 40 வருஷம் நான் உழைச்சதுனாலதான் நீங்க கேட்ட உடனே உங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்தபடி என்னால எந்த ஒரு பிழையும் இல்லாம 5 நிமிஷத்துல அந்த ஓவியத்தை என்னால வரைஞ்சு கொடுக்க முடியும். இப்போ நான் கேட்ட வந்து அமௌண்ட் வந்து இந்த 5 நிமிஷத்துக்காக இல்ல, 40 வருஷமான என்ன உழைப்புக்காக அப்படின்னு சொன்னாரா. அத கேட்ட உடனே லேடிக்கு வந்து நியாயமா தான் பட்டுச்சு. ஏன்னா அந்த டிராயிங்க வந்து 5 நிமிஷத்துல யாராலையுமே வரைய முடியாது. அவர் அவ்வளவு நேர்த்தியா வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா 40 வருஷம் அவர் போட்ட கடினமான உழைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையும். நம்ம வந்து சிலவங்கள பார்த்து நினைப்போம், ஓகே, அவங்களுக்கு டக்குன்னு நடக்குது அப்படின்னு. ஆனா அவங்க அதுக்குள்ள எவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. சிலவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. எத்தனை நாட்கள் வந்து தூங்காம இருந்தாங்க, எத்தனை நாட்கள் வந்து ஆஹ் சாப்பிடாம இருந்து உழைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அத வந்து கண்டினியூஸா அவங்க பண்ணி அந்த அத வந்து அவங்களுக்கே அவங்க என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா உழைப்ப மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. அதாவது வெறித்தனமான உழைப்ப வந்து அவங்க பல வருடங்களா வெறித்தனமான உழைப்ப போட்டதுனால அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது ஈஸியா வந்து கிடைச்சிடும். ஈஸியா கிடைக்கிறது எதனாலன்னா அவங்க அதிகமான உழைப்ப போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு எளிதாகுது. இததான் நம்ம வந்து
கடைசியில வந்து அந்த கடைசியில வரக்கூடிய அந்த எளிதான ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டு அது அவனுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த அதிர்ஷ்டம் கூட உழைப்பு யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் வந்து அந்த அதிர்ஷ்டம் கூட கை கொடுக்கும். சோ என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து அந்த உழைப்பை தான் கடவுள் அப்படின்னு சொல்வேன். எல்லார்கிட்டயுமே வந்து முயற்சி எடுக்கிறவன் எல்லார்கிட்டயுமே உழைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே கடவுள் இருப்பார். அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து இருக்கும். இப்போ நம்ம உழைக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் கால்பந்து மாதிரி நம்மள மிதிச்சு 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 நம்ம வந்து ஒரு கோலை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலை போடும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. வாழ்க்கையில உங்களுக்கு சேலஞ்ச் வருது. பந்து மாதிரி வந்து வந்து அடிக்குது. எதிரணியினரும் வந்து வந்து தாக்குறாங்க. எல்லா பிரச்சனையும் வருது. பிரச்சனை வந்து என்ன ரூபத்துல வரல? நோய்ங்கிற ரூபத்துல வருது. அப்புறம் வந்து நண்பனே எதிரி ஆக்குற ஒரு மூமெண்ட் இருக்கு. அது ஒரு துரோகம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மழை பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம சொல்லவே முடியாது. பிரச்சனைன்னா ஒரு லிஸ்டே போடலாம். இன்னைக்கு முடிஞ்சிடாது. அந்த அளவுக்கான பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த கால்பந்து எப்படி நாம மிதிச்சு மிதிச்சு இது இருக்குமோ, அதே மாதிரி அந்த பிரச்சனை எல்லாமே சவால்களை எல்லாமே எதிர்கொள்றதுக்கு அந்த பிரச்சனைகளை உங்க கால்பந்து நினைச்சு டெய்லி காலையில அதை மிதிச்சிருங்க. மிதிச்சுட்டு இந்த பிரச்சனைய நான் வந்து சவாலா எடுத்து நான் அதை கோல் போட போறேன். எப்படி கோல் போட போறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குன்னே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு லாஜிக் ஏதாவது ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு பிளானை போடுங்க. கண்டிப்பா நீங்க அதுல இருந்து எளிதாக வந்து மீண்டு வர முடியும். நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றதுனால உங்களோட பிரச்சனை வந்து கண்டிப்பா தீர்ந்து போறது இல்ல. நீங்க பல பேர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே எடுத்து உங்களோட வேலை அவங்களுக்கு வந்து அனுபவம் வேற மாதிரியா இருக்கும். உங்களுக்கு வந்து அனுபவம் வேற மாதிரியா இருக்கும். ஆனா கருத்து கேட்கறது, கலந்துரையாடுறது தப்பே கிடையாது. ஆனா அடுத்தவங்ககிட்டயும் நீங்க கேட்டு அதுல இருந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களோட பாதி ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ். இப்ப ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலயே சொல்லுவாங்க, என்னன்னா நாங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம அப்படியே வந்து அப்படியே அலேக்கா வந்து முடிச்சுட்டு போற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் வந்து சொல்ற உதாரணம், எப்பவுமே நீங்க வந்து ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா உடனே வந்து ஸ்டார்ட் பண்றீங்க வேலைய. ஆனா நான் எப்பவுமே அந்த ஒர்க் பண்றேன் அப்படின்னா முதல் 30 மினிட்ஸ் கண்டிப்பா எந்த ஒர்க் எனக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அதை வந்து பார்ப்பேன். அந்த ஒர்க்கை வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து பண்ணா மிஸ்டேக் வராது. ஏன்னா அவங்க வந்து உடனே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்டு உடனே, ஏன்னா என்னோட லெவலுக்கு அந்த பிரச்சனையா இல்லைன்னா அந்த ஒரு ஒர்க்கை வந்து நான் வந்து ஸ்பிளிட் படிப்பேன். என்னால எந்த இடத்துல வந்து அதிகமா என்னால வந்து இன்புட் போட முடியும், எவ்வளவு அதிகமா எனக்கு உழைப்ப கொடுக்க முடியும், எவ்வளவு அழகா பெர்ஃபெக்டா வந்து கொண்டு வர முடியும், எந்த இடத்துல நான் அந்த ஒர்க்ல வந்து லேக் ஆகுவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும். அப்படி லேக் ஆகுற இடத்த நான் வந்து என்னன்னா கத்துக்கணும். யார்கிட்ட இருந்தாவது அதை வந்து கத்துக்கணும். அந்த டெக்னிக், அந்த மெத்தடாலஜி ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். அப்படின்னா எந்த இடத்துல நான் லேக் ஆகுறேனோ அதை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு நான் என்னோட ஃப்ரீ டைமை அந்த லேக் ஆகுற இடத்துல இது பண்ணுவேன். சோ எல்லார விடையும் என்னால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து அந்த அவுட்புட்டை வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்க பிளானா எனக்கு வந்து அவுட்புட்டை அந்த டைமுக்குள்ளேயும் கொடுத்துருவேன். எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இந்த மாதிரி நம்மளோட ஒர்க்கை, நம்மளோட வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், இப்போ ஒரு டீம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்க டீம்லயே உங்களை குளிப்பறிக்கிற மாதிரி எல்லாரையும் என் டீம்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரண்டா, என்கிட்ட வந்து 50 பேர் இருக்கான் அப்படின்னு நீங்க தட்டி சொல்லலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து 50 பேர் இருக்காங்க, 50 பேர் எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க வச்சிருக்க 50 பேருமே நீங்க போனீங்கன்னா உங்களை பத்தி பின்னாடி பேசுற ஒரு கூட்டமா இருக்கும். அப்படி இருக்க ஒரு கூட்டத்துக்கு கூட 50 பேர் கூட நீங்க இருந்தீங்கன்னாலும் உங்களோட டீம் வந்து எப்பவுமே வின் ஆகாது. சோ எல்லாருக்குமே எப்படி ஒரு கால்பந்து விளையாட்டுல ஒரு டீம் அந்த டீமா
நாம வின்னாகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட டார்கெட்டோட விளையாடுதோ, அதே மாதிரி உங்களோட டீம்லயும் உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். அந்த ஒரு ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு நன்மை நினைக்கிற ஃப்ரெண்டா இருக்கணும். உங்களுக்கு நீங்க தப்பு செஞ்சாலும் நீ பண்றது தப்புடா, மாத்திக்கோடா அப்படிங்கிறத உங்களோட பாணியிலே சொல்லக்கூடிய ஒரு நண்பன் கிடைச்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அது வெற்றி தான். எந்த சவால்கள், எந்த சேலஞ்சஸ் எப்படி வந்து வாழ்க்கையில வந்து நீங்க கீழே போனாலும், அதான் இட்லி மாவு எப்படி வந்து இட்லிய வந்து குழிக்குள்ள ஊத்துனாலும் மேல வரும்போது கும்முன்னு வருதுல்ல, அதே மாதிரி உங்களை யாரு பள்ளத்துக்குள்ள தள்ளினா கூட உங்களால அழகா வந்து மேல வந்து வர முடியும். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேமோட ஒரு யதார்த்தம். சோ வாழ்க்கை வந்து நம்ம ஒரு கேமா நினைச்சு அத சுவாரஸ்யமா கையாண்டா எப்பவுமே வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு வந்து கடவுள் அற்புதங்களை நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லா சவால்களும் நமக்கு வந்து அற்புதமா வந்து முடியும். அந்த சவால்களை எல்லாம் நாம மிதிச்சு 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 வரும்போது நம்ம ஒரு மெச்சூர்டு பர்சனா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு என்னன்னா ஒரு அறிவாளியான பர்சன், ஒரு ரொம்ப வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சன், அந்த மாதிரி நம்மளையே நம்ம வந்து ஒரு மெருகேத்துனவங்களா நம்ம வந்து இருப்போம். இதுதான் வாழ்க்கையோட ஒரு யதார்த்தமும் அழகும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் பெர்னாட் ஷாவும் சொல்லியிருப்பாரு. பெர்னாட் ஷா வந்து வாழ்க்கைய பத்தி ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாரு. லைஃப் இஸ் நாட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், லைஃப் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். லைஃப்ல போய் நான் எங்க அப்படின்னு தேடாத, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுவுமே நம்மளோட பிரச்சனைகள் இல்லைன்னா நம்ம எப்படி நம்மள வந்து கிரியேட் பண்றது? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வாழ்க்கையிலேயே பிரச்சனைகளும் எதுவும் இல்லாத வண்ணமா அவங்க கூட இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க. ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பையன் பிறகுறான். அவனுக்கு அவங்க அப்பா, அம்மா, வேலைக்காரங்க எல்லாரும் அவனுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்களே தெரிஞ்சு அவங்களே அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பையனோட ரோல் என்னது? அவனோட வாழ்க்கையில வந்து என்னத்த சாதிச்சான்? திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்க, எப்பா நீ என்னப்பா சாதிச்ச உன் வாழ்க்கையில? நீ ஏதாவது பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த நேரத்துல வந்து அவனுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா சாதிச்சவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா, அவனுக்காக சாதிச்சவங்க எல்லாம் அவனோட அம்மா அப்பா. என் அம்மா அப்பா இது பண்ணாங்க, அம்மா அப்பா அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லானே தவிர நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா அவன்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அது அவனோட வாழ்நாள். அவன் எப்ப வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு கல்யாணம் பாக்குறதுல இருந்து அவனோட அன்றாட உணவுக்கும் அவங்கதான் சம்பாதிச்சு அவங்கதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவருக்கு எவ்வளவுதான் பணக்காரரா இருந்தாலும் எல்லாமே இருந்தா கூட அவர் வந்து ஏழை தான். ஏன்னா அவரோட வாழ்க்கைக்குன்னு அவர் எந்த ஒரு இதுவும் போடல, அவர் எதையுமே டிசைன் பண்ணல. அதே இது நம்மள மாதிரி ஒருத்தங்க கிட்ட கேட்டா, ஐயோ இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சதே 4 மணிக்கு எந்திரிச்சேன்ப்பா, 4 மணிக்கு எந்திரிச்சதும் அதுக்கப்புறம் சமைக்க போனா கேஸ் ஸ்டவ் அங்க வந்து பத்தல, அதுக்கப்புறம் இது பண்ணேன் அப்படி பண்ணேன் அப்படின்னு நம்மளோட காலையில வந்த போராட்டங்களே எது இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே அத வந்து 8 மணிக்கு இது பண்ணும்போது நைட் ஒரு 8 மணிக்கு நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பத்தி நினைச்சுக்கிறீங்க இன்றைய நாள் எப்படி போச்சு அப்படின்னு. அதுல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மைல் வந்து உங்க ஃபேஸ்ல வராம இருக்காது. ஒரு நாளைய பத்தி நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, உங்க மனைவி கிட்டயோ, உங்க கணவன்கிட்டயோ நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு கூட ஒரு சாம்பிளா எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு இது பண் காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா கூட, அந்த சொல்லும் போதே ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க சிரிக்காம இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பெரிய சவாலா இருக்கும். அந்த சவாலை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ ஒரு கெத்து வரும் பாருங்க. கெத்தா வந்து சொல்லுவீங்க, இப்படி வந்துச்சு ஒரு பிரச்சனை, விட்டேன் பாரு ஒரு இதுல வந்து அந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்க. ஒரு மாசான முடிவு. அந்த பிரச்சனை அப்படியே இல்லாம பிரச்சனை என்ன பார்த்து பயந்து ஓடிச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஒரு கெத்து வரும். இதுதான் வந்து என்னன்னா ஆர்ட் ஆஃப் டிசைனிங் யுவர் லைஃப். So your life is in your hands. நம்ம வந்து நமக்கு பசிக்குது, அப்போ நமக்கு ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருக்காரு. அவர்கிட்ட டே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிட்டுடா மச்சான் நீ சாப்பிட்டுரு அப்படின்னா அவரு சாப்பிட்ட உடனே நம்மளோட பசி ஆற போறது இல்ல.
நமக்கு தூக்கம் வருது. ஆனா அவர்ட்ட தூங்க சொல்றோம். நீ தூங்கிடுறா மச்சான், நீ தூங்குனா நான் தூங்குன மாதிரின்னு டயலாக் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா வந்து அது யதார்த்தம் கிடையாது. அப்போ அவர் நமக்காக தூங்குறாலும் நமக்கு தூக்கம் வந்துடுறது இல்ல. அப்போ நமக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை நம்மளோடது. முழுதுமா நம்முடையது. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கிற வாழ்க்கைக்கு எவ்வளவு நாள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு ருசிச்சு சுவாரஸ்யமா வரக்கூடிய சவால்களை, சேலஞ்சஸ எல்லாமே எடுத்து ரொம்ப சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கைய வந்து நம்ம அழகாக எடுத்துக்கொண்டு செல்லலாம். நாம நல்லபடியா இருந்தா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்மள சந்தோஷமா காலையில நீங்க வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட பக்கத்துல இருக்கவங்களை எல்லாரையும் கிரீட் பண்ணுங்களேன். அவங்களுக்கே வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, நம்மள வந்து நம்மளையும் பார்த்து சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் காலையில இருக்கும்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு தோணும். அது இது காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே வந்து யாரோ வந்து உங்களை திட்டுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஏதோ வந்து சொல்றாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு குட் மார்னிங் எதுவும் இல்ல, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, ஒன்னாலதான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் அப்படின்னு வந்து ஒருத்தங்க உங்களை பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு வார்த்தை தான், எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்ல. அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த வார்த்தை, அந்த நாள்? உடனே வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு பதிலாக உடனே சந்தோஷமா எல்லா பிரச்சனையும் என்னால தானே, ஓகே, எல்லா பிரச்சனையும் என்னாலதான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டோம். எதிர்த்து நம்ம வந்து திருப்பியும் வந்து சண்டை போடுற மாதிரி தான் பேசுவோம். திருப்பி வந்து அது வந்து ஒரு பெரிய ஈகோ ஃபைட் ஆகும். அந்த மாதிரி அந்த இடத்துலயும் ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம். இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப மெச்சூர்ட் எனஃபா இருந்தீங்கன்னா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, நான் சொன்ன மாதிரி இது எளிதான விஷயம் இல்ல. சிரிச்சுக்கிட்டே என்னால தானே எல்லா பிரச்சனையும், ஓகே, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. சோ அந்த மெச்சூரிட்டி வர்றது வந்து ஒரு ஈஸியான எளிதான காரியம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு அரசன் வந்து அவரோட நெய்பர் கிங், அது எப்படி பக்கத்து நாட்டு அரசன், அந்த பக்கத்து நாட்டு அரசரை வந்து விருந்துக்காக கூப்பிடுறாரு. அவரோட அவரோட நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா வந்து சொல்லிட்டே இருக்காரு. அவரோட நாட்டுல வந்து என்ன இருக்கு, என்ன இல்ல, என்னெல்லாம் வளம் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கும்போது அந்த எதிர்நாட்டு அரசன் வந்து பாக்குறாரு. பக்கத்து நாட்டு அரசன் வந்து, ஆமா, என்ன வளமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ்றாரு. எப்படி நீங்க இந்த ராஜாவா இருந்து இது எல்லாமே மெயின்டைன் பண்றீங்கன்னு கேட்டு அப்படி பாராட்டிட்டு இருக்கிற சமயத்துல விருந்துக்கு தயாராகுறாங்க. விருந்துக்கு தயாராகும் போது விருந்தோட அந்த டேபிள் எல்லாத்தையும் பார்த்து பக்கத்து நாட்டு ராஜா வந்து தன்னையே மெய் மறக்கிற மாதிரி அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு இந்த ராஜா. வேலைக்காரங்க எல்லாருமே ஒரு யூனிஃபார்மான ரொம்ப ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ட்ரெஸ்ல நிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஏதோ நம்ம வந்து ஒரு ஹெவன்ல பரலோகத்துல இருந்த மாதிரி அந்த ராஜாக்கு வந்து ஃபீல் ஆகுது. அப்ப முதல்ல வந்து என்னன்னா, அந்த ராஜா வந்து பசிய தூண்டுறதுக்காக ஒரு சூப்ப வந்து கொடுக்குறாரு. அந்த சூப்ப வந்து பார்த்த உடனே சூப்ப கொடுங்க அப்படின்னு வேலைக்காரன்ட்ட இந்த ராஜா சொல்றாரு. வேலைக்காரனும் அழகான ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு சாசர்ல வந்து அதை வந்து பரிமாறும்போது அந்த பக்கத்து நாட்டு ராஜா வந்து அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது அதுல ஒரு இருக்கு. இருந்த உடனே அவருக்கு உடனே அதை குடிக்கவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே யோசிச்சு, என்னடா இது, இப்ப திட்டுறதுக்கு அவருக்கு அப்படி கோபம் வருது, பயங்கரமான கோபம் வருது. என்ன இந்த பக்கத்து நாட்டு அரசன் இவ்வளவு நல்லதா சொன்னா வேணும்னே என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்ட வர்றதுக்குள்ள இந்த ராஜா வந்து என்னன்னா, நீங்க சூப்ப குடிக்கிறதுக்குள்ள ஒரு கதை சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து மெச்சூரிட்டியை பத்தி ஒரு கதை சொல்றாரு. நான் ஒரு இதை வந்து சொல்றேன். நம்மளோட வாழ்க்கையில மெச்சூரிட்டியா நம்ம இருக்கணும்னா என்ன தெரியுமா, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க வந்து கோவப்படாம ஹவு டு கண்ட்ரோல் யுவர் ஆங்கர் அப்படிங்கிறத பத்தி ஒரு கதை சொல்றாரு. அழகான ஒரு கதையை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கோவத்தை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவன் தான் மனுஷன். அதுலயும்
அந்த ஸ்பாட்ல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. அந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் அந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ணாம சிரிக்கிறான் பாத்தீங்களா? கோவம் வரும்போது அவன் மனுஷனுக்கெல்லாம் மனுஷன் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு கதைய சொல்லிட்டு அவரை சொல்றாரு, உங்களோட இதுல வந்து இருக்குல்ல, தெரியாம விழுந்திருக்கு போல. ஆனாலும் சூப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த சூப்பை நான் கொடுக்கல, இன்னொரு சூப்பை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மன்னன் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு, பக்கத்து ராஜா, நான் கோபமே படலைங்க, இந்த நான் எடுத்துட்டேன், இந்த சூப்பை தான் நான் குடிக்க போறேன், ஏன்னா நான் மன்னனுக்கெல்லாம் மன்னன் அப்படின்னு கெத்தா சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும்போது அது ஏன்னா அவரு அதுக்கு முன்னாடி அவரை இன்டரப்ட் பண்ணி பேசினதுனால அந்த இடத்துல வந்து அது சந்தோஷமான ஒரு விஷயமா முடிஞ்சுச்சு. இப்ப அவரு கோபப்பட்டிருந்தாருன்னா இவரும் வார்த்தையை விட்டிருப்பாரு, பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு கலகமே நடந்திருக்கும். அந்த மாதிரி நடக்காம அந்த ராஜா வந்து கச்சிதமா அந்த காரியத்தை வந்து கன நேரத்துல அவர் யோசிச்சு அவரோட சூப்பை குடிக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேசின விஷயம் அவரோட கோபத்தை வந்து மாத்திடுச்சு. இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட நம்ம வந்து அதை லேசானதா மாத்துற திறமை நம்ம கிட்டதான் இருக்கு. சோ ஃபைனலா நான் என்ன சொல்றதுன்னா, உங்க வாழ்க்கை உங்க கையில. எந்த விதமான கேமா இருந்தாலும், எந்த விதமான சேலஞ்சஸா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாவே எப்பவும் இருக்கலாம். நன்றி. நன்றி மேடம். லைஃப் இஸ் எ கேம்ல ஃபுட்பால் எடுத்து நீங்க சிறப்பா உங்களுடைய பயிற்சியை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் பார்க்கலாம். ஃபீட்பேக் சொல்ல வருவாங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் சொன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தாமோதரன் சார், உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். தாமோதரன் சார், உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். தாமோதரன் சார். வணக்கம் நண்பர்களுக்கு. மேடம், ஒரு மற்றவர்களுக்கு கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இவங்களுடைய பேச்சில் இருந்தது. ஃபுட்பால் டீம்னு ஆரம்பிச்சு எதிரணியில் இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள் இருந்தாலும் தான் முக்கியம் ஒரு கருத்தை நிலைநாட்டியதற்கு சேஷா மேடம் அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளம் வயதில் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியான ஒரு சொற்பொழிவு போல அந்த கதையை சொன்னதற்கு மிக ராஜா அந்த எடுத்துவிட்டு நான் இதைதான் பருகுவேன் என்று கூறியது மிக சிறப்பு ஒரு கதை. இது நடந்திருக்குமா என்று எனக்கே தெரியவில்லை. மிக்க நன்றி மேடம். உங்களுடைய சிறப்பான நிகழ்ச்சியை இன்று நான் நடிக்கிறேன். மேலும் மேலும் வளரட்டும். சிறப்பு. வணக்கம். நன்றி. அவர் இலங்கையில இருக்காரு. இலங்கையில சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. கொஞ்சம் டவர் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம நட்புலரிக்கு வந்து அவருடைய ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதுக்காக வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ரஃபினா, நீங்க அங்க இருந்து. ஓகே சார், தேங்க்யூ. ரஃபி, நன்றி சார். நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். இவ்வளவு சிறப்பான உரையை நான் கேட்டதுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே சார். நன்றி சார். நன்றி. எனக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் மேடம். அருணகிரி மேடம், வெரி useful and innovative information. Don't find yourself in a life, create yourself in a life. So பெர்னார்ட் சோட மெசேஜை நான் டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கிறேன்.
ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு, டைம் இருக்கு. ஸோ டைமை நம்ம எவ்வளோ வேல்யூபிளா மாத்திக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட மதிப்பு கூடுதுன்றதை டேக் மெசேஜ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல் போஸ்ட் இல்லாம லைஃப் வந்து நம்ம டார்கெட் இல்லாம மீன்ஸ் கோல் இல்லாம ப்ளே பண்ணிட்டே இருந்தோம்னா லைஃப்ல ஒரு மீனிங் இருக்காது. அதையுமே நான் டேக் மெசேஜ் எடுத்துக்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. அருணகிரி ஃப்ரம் சென்னை. நன்றி சார், நன்றி சார். நன்றி, நன்றி. அதாவது மழை பெய்ந்து வெள்ளத்துல ஃப்ளைட்டே மிதந்தாலும் நற்புலரியில ஃபீட்பேக் குடுக்கறதுக்காக வந்த அருணகிரி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி உங்க ஏரியா? சாரி டு இன்டரப்ட் யூ மேம். இப்ப பரவாயில்லையா? தண்ணி எல்லாம் வடிஞ்சுச்சா? அருணகிரி சார் உங்களை தான் கேக்குறாங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சுச்சா? குறைஞ்சிச்சு மேடம், குறைஞ்சி, சென்னையோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. situation எப்படி இருக்கு சார்? ஓகே, குறைஞ்சிச்சு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே. ஸ்டே சேஃப் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே, ஓகே மேம். நல்ல ஒரு ஃபுட்பால் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து அந்த ஃபுட்பாலை வந்து நம்ம லைஃப்ல வந்து எப்படி அப்ளிகபிள் பண்ணணுன்றதை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை நீங்க பத்திலாம் பேசியிருக்கீங்க. நமக்கு நிறைய ஒரு நிமிஷம் மேடம் ஃபீட்பேக் சொல்றீங்களா? உங்களுடைய இது ஆடியோ வந்து நல்லா இல்லைன்னு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஓகே, நீங்க பேசுறது கேக்குது மேம். ஆக்சுவலா அவங்க ரஃபியா பானு மேம் வந்து ஏதோ ஃபீட்பேக் சொல்ல வராங்க. ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. மேடம் நீங்க ஃபீட்பேக் சொல்ல வரீங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி முடியலன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம் உங்களுடைய ஃபீட்பேக்கை. ஆக்சுவலா இப்போ நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறைய இருக்குல்ல இந்த மழையில, அதனால அப்படி கூட இருக்கலாம். ஸோ நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, மேடம் பார்த்துப்பாங்க. தேங்க்யூ பானு மேம். இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறது. தேங்க்யூ. ஏன்னா இப்ப நம்ம என்னதான் நம்ம பயிற்சி எடுத்தாலும் ஃபீட்பேக் சொல்லணும்ன்றது ஒரு அதை அவங்க உள்வாங்கியிருக்காங்கன்ற ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஃபீட்பேக்கே சொல்ல சொல்றேன் நம்ம. பட் அது நிறைய பேர் பயப்படுறாங்களா இல்ல சொல்ல தெரியல, என்ன ரீசனே தெரிய மாட்டேங்குது, ஃபீட்பேக் சொல்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகே. எனிவே ஃபுட்பால் என்பது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா காலால உதைச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு கேம். அந்த கேமை வச்சு நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருக்கீங்க. நம்மளுடைய இருக்கக்கூடிய மன உளைச்சல்களை கூட நம்ம அது மாதிரி ஃபுட்பால் மாதிரி உதைக்கிற மாதிரி இதையும் நீங்க உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நெறைய விஷயத்தையும் நீங்க அப்ளிகபிள் பண்ணியிருக்கீங்க. நம்ம எப்பவுமே கியூட்டா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும், ஸ்மைலியா இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள நாமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான ஒரு இது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன் நம்ம அப்படி இருக்கணும்னா, அப்பதான் நம்ம முகத்துல சொல்லுவாங்கல்ல, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்னு" சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம அகத்த சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா, நம்ம முகத்துல எப்பவுமே ரிஃப்ளெக்ட் ஆகுறது, புன்னகையோ அப்படிதான் இருக்கும். அப்ப பார்க்குறவங்களுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து பார்க்கும்போது, அவங்க கிட்ட போனாவே நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்படின்ற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்கும். அது நமக்குமே நல்லது. அ அ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள எடுத்து சொன்ன ஆட்லின் ஸ்னேகா மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பயிற்சி காலத்தில் தினமும் நீங்க பயணிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து நெறைய ஃபீட்பேக்லாம் சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். அப்பதான் வந்துட்டு வரவங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி புன்னகையோட ஸ்மைலியா இருப்பாங்க. ஸோ முயற்சி பண்ணுங்க வர்றதுக்கு. நன்றி மேடம். டைம் தான் எனக்கு காலையில இங்க வந்து என்னன்னா எங்களோட யூனிவர்சிட்டி டைம் பாத்தீங்கன்னா 8:30. ஓகே. 8:30க்குன்னா நான் இங்க வீட்ல இருந்து 6:00 வந்து 6 பஸ்ல தான் போவேன் நான் யூனிவர்சிட்டிக்கு. சோ கார் எடுத்துட்டு போறதில்ல. சோ என்னோட பஸ் வந்து என்னன்னா 6:30 6:45 எல்லாம் வந்து முன்னாடி நான் சமைச்சு அதுக்கப்புறம் பையன் எல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் என்னைக்கு கிளம்புறது. வெளியில நான் சாப்பிடுறது இல்ல. சாட்டர்டே சண்டே தான் எனக்கு வந்து ரெஸ்ட் மாதிரி. சாட்டர்டே சண்டே வெளியில சாப்பிடுவேன். பட் மண்டே டு ஃப்ரைடே அதே மாதிரி ஃப்ரைடேயும் சில சமயங்கள்ல வெளியில சாப்பிடுவேன்.
சாட்டர்டே இந்த மாதிரி வெளியில சாப்பிடணும் அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளைக்குள்ளதான். மத்த நாள் எல்லாமே வந்து வீட்டு சமையலா தான் இருக்கும். அதனால 6:30க்கு நான் கிளம்பணும்னா எப்படியெல்லாம் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு யோசிச்சு பாருங்க. 4:00க்கு எந்திரிச்சு 6:00க்கெல்லாம் சமையல் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கிளாஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே போனேன்னா 8:30க்கு என்னோட கிளாஸ். அப்பதான் வந்து இந்த நற்புலரி வந்து ஒரு இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எனக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து கரெக்டா அட்டென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் சமைச்சிட்டு இருக்கும்போது இடையில உள்வாங்கும் போது நல்லா இருக்காது அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல். கண்டிப்பா நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கனோ அப்பெல்லாம் அட்டென்ட் பண்றேன் மேம். ஓகே மேடம். வருகின்ற 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நம்ம 350வது நாள் செலிப்ரேட் பண்ண இருக்கோம். ஸோ அன்னைக்கு நீங்களும் உங்களுடைய நண்பர்களையும் வர சொல்லுங்க. ஏன்னா ஓகே 16ஆம் தேதி சாட்டர்டே தான். கண்டிப்பா வர 15th சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஏன்னா நல்ல விஷயத்த 4 பேருக்கு எடுத்து போய் சேர்க்கணும். அப்பதான் 4 பேர் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? இது போல வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க பே பண்ணி கத்துக்க வேண்டிய விஷயத்த ஒரு இலவசமா குடுக்குறாங்க. எனக்கு அது ஒரு வருத்தம் இருக்கு. இலவசமா கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் மக்கள் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் ஒரு ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணேன். நம்ம நண்பர் ஜாகீர் சார் வருவாரு. 4:00 அந்த ப்ரோகிராம். 4:00 நான் உள்ள போய் பார்க்குறேன் 68 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோகிராம். அந்த சிறுதானிய வகைகள் அது மாதிரியான பொருட்கள், அப்புறம் இந்த அ காய்கறிகள் வந்து நம்ம இயற்கையா விளைவிச்சு குடுக்குறோங்க. அவங்க வந்து பேசுறாங்க. ஸோ 4 மணிக்கு ஒரு 68 நபரால அட்டெண்ட் பண்ண முடியுதுன்னா, ஒரு 5:30 மணிக்கு வர்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னும்போது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. பட் எனிவே அவங்க கடவுள் வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்ப குடுக்கலன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி எடுத்துப்பேன் அவ்வளதான். இந்த வாய்ப்பு அவங்களுக்கு போய் சேரலைன்னா, அது கடவுளுடைய குற்றம் கிடையாது. அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய வாய்ப்ப கடவுள் அவங்களுக்கு குடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்கணுன்றது அதான் சொல்லுவாங்கல்ல, குடுக்குறது குடுக்குறாங்க, எடுக்கிறது நம்மகிட்ட தானே இருக்கு. ஸோ அவங்களுக்கு எடுத்துக்க வாய்ப்பு கிடைக்கல நம்ம நெனச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுடைய நல்ல செஷன குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அ இவ்ளோ இடர்பாடுகளுக்கு இடையிலயும் நம்ம ஒரு பயிற்சி குடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்துக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அ ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களே, மற்றுமொரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம். நன்றி மேம். நன்றி மேடம். நன்றி நட்புலரி டீம். நன்றி.